நாம் தூங்கிட்டு இருக்கப்ப பரலோக தேவன் நமக்காண்டி வேலை செய்யறாரா இல்லையான்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு நிச்சயமாகவே நமக்கு தூங்கிட்டு இருக்கப்ப ரொம்ப வேலை செய்கிறார். அவர் சொல்லியிருக்காரு, சிறவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நேற்று நம்ம பார்த்தோம், கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கர்த்தருடைய பிரயாசம் இருக்கா, கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளி இருப்பதும் இருக்கா என்றதான் நேற்று நம்ம பார்த்தோம். அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, அதிகாலமே இருந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை புசிப்பதும் விருதா, கர்த்தரோ தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையிலே எல்லாவற்றையும் மதிக்கிறார். அப்ப எல்லாமே அவரால் மட்டும்தான் ஆகும். நம்ம தூங்கிட்டு இருப்போம், என்னடா நாளைக்கு என்னடா பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே கிடைக்க மாட்டுதே, நம்ம என்ன கஷ்டப்பட்டு முயற்சி எடுக்கிறோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேதேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அவர் உங்களுடைய யெகோவா ஈரா இருக்கிறார். உங்கள் தேவைகள் எழும்புவதற்கு முன்னதாகவே அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்துட்டு அவர் பரலோக தகப்பன் நமக்காண்டி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. என் பிள்ளைக்கு நாளைக்கு என்ன தேவை, அதை எப்படி நம்ம சந்திக்கலாம், அவன் நிம்மதியை தூங்கட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம தூங்க வைத்து கொண்டு அவர் நாளைக்குரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைக்கிறாராம். அப்ப அவரை மாதிரி நல்ல தகப்பன் இந்த பூமியில யாருமே கிடையாது. அவரை மாதிரி நல்ல நம்மளை பாதுகாக்கிறதுலையும் நம்ம போஷிக்கிறதுலையும் நல்ல மெய்ப்பன் யாருமே கிடையாது. அவரை போல நமக்கு என்ன தேவை என்பதை முன்னக்கூட்டி அறியக்கூடிய யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன் வேறு யாருமே கிடையாது. அவர் மட்டும் தான் நமக்கு எல்லாமே செய்கிறவர். ஆகவே நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தூங்கிட்டு இருக்கப்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவா, நான் படுத்து தூங்க போறேன், நல்ல நித்திரை தாங்க, நல்ல நிம்மதியா தூங்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு தெரியும் நீங்க எனக்காண்டி பரலோகத்துல வேலை செஞ்சு கொண்டே இருக்கீங்க. நாளைக்கு என்ன தேவை என்பதை அதை குறித்து நான் கவலைப்பட போறது இல்லை. ஏன்னா நாளைக்கு அதுக்குரிய தேவையை நீங்க சந்திக்க வல்லவர் என்பதை நான் விசுவாசித்து நான் தூங்குறேன்னு சொல்லி தூக்கத்தின் போது இந்த ஜபத்தை பண்ணிட்டு படுக்கும்போது நாளைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க காண்பீங்க. ஆமென்.